ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்னேஷ் தமிழ் மெக்கைசெட். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு ட்ரூ பியூட்டி அனிமியோட எபிசோட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கான வீடியோவை லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்த நோட்டிஃபிகேஷனால் வந்து ஸோ டைம் ஆயிடுச்சுன்றது ரோட்லேயே வந்து ஹீரோவை வச்சு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருப்பா டான்ஸ் ஆடி. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மற்ற காடஸ் காம்படிஷனோட கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வீடியோட அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து எல்லாரும் லைக்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அப்லோட் ஆன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுஜின் கேங் தான் வந்து நம்பர் 1 பிளேஸ்ல இருப்பா. ஸோ கடைசி நேரத்தில் முடியும் போது ஹீரோனோட வீடியோ வந்து லைவ்ல அப்லோட் ஆயிட்டு இருக்கும். எல்லாருமே அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குது, அந்த சுஜின் பொண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா ஆடுறான்னு சொல்லிட்டு நிறைய லைக்ஸ் அள்ளி வீசுவாங்க. ஸோ அந்த காம்படிஷன் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருப்பா 78,000 லைக்ஸ் கிட்ட. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பாராட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு வழியா காம்படிஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து இல்லப்பா இன்னும் காம்படிஷன் முடியல, மொத்தம் காடஸ் காம்படிஷன் வந்து எப்பவுமே 3 மிஷன்ஸ் இருக்குது, ஒரு மிஷன் தான் முடிச்சிருக்கு, 3 மிஷன்லயும் வந்து யார் அதிக லைக்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் காடஸ் காம்படிஷன் வின்னர், அதனால அடுத்த 2 மிஷன் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், நிறைய லைக்ஸ் வாங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்துல ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது செகண்ட் ஹீரோ கிட்ட இருந்து, நாளைக்கு கார்னிவல் இருக்குது, ஒரு பார்ட் டைம் ஜாப் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய கார்னிவல் திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து போறா. அங்க வந்து செகண்ட் ஹீரோ வந்து ஆல்ரெடி பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அங்கேயும் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கான் வேஷம் போட்டுக்கிட்டு. ஹீரோயினும் வந்து அங்க வந்து எல்லாருக்கும் பெயிண்ட் போடுற ஃபேஸ் பெயிண்டிங் வரைகிற மாதிரி அந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க வேலைக்கு நடுவில் ஜாலி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கேட்பா அவங்க கிட்ட, நீ ஏன் பார்ட் டைம் ஜாப் பண்ற, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து பணக்காரன் ஆகணும், என் தங்கச்சி வந்து நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கேட்டு வந்து நீ நினைச்ச மாதிரி இல்ல, உன்னை ஸ்டார்டிங்ல வந்து நீ வந்து ரொம்ப கோவக்கார, ரொம்ப முரடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நீ இருக்கிற, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கிற, உன் தங்கச்சி வந்து நல்லா பாத்துக்கிற, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்கிற, நம்ம 2 பேரும் வந்து இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாவான். அந்த நேரத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து வருவான். ஹீரோயினை பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வருவான். அக்கா என் ஃபேஸ்லயும் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் வரைங்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் அவன் ஃபேஸ்ல வந்து ஃபேஸ் பெயிண்டிங் வரைஞ்சிட்டு அவன் ஒரு கார்டை எடுப்பான். இந்த கார்டில் வந்து ஸ்டாம்ப் போடுங்க அப்படின்னு சொல்லுவான். இது என்னப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் வந்து கேட்க, இந்த ஸ்டாம்பை வந்து இந்த கார்டில் இருக்க எல்லா ஸ்டோர்லயும் வந்து நான் கேம்ஸ் விளையாடி ஸ்டாம்ப் அடிச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த அழகான பொம்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓ அந்த பொம்மையா ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே 2 ஹீரோவும் வேகமா ஓடுவாங்க. எங்க ஓடுவானுங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்டை வாங்கிட்டு ஒரு கேமா யாரு ஃபர்ஸ்ட் முடிச்சு அந்த பொம்மையை வந்து ஹீரோயினுக்கு பரிசா கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போவாங்க. ஷூட்டிங் கேமு, பேஸ்கெட் பால் போட்டு த்ரோ பண்றது, டார்ட், ஸோ எல்லா கேம்ஸும் நம்ம லோக்கல் திருவிழால இல்ல பீச்ல நிறைய கேம்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த கேம்ஸ் மாதிரி எல்லா கேம்ஸையும் விளையாடுறாங்க 2 பேரும் மாறி ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க ஒருத்தவங்க தோக்குறாங்க சொல்லிட்டு அந்த கார்டுல வந்து ஸ்டாம்ப் அடிச்சுட்டே வராங்க. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பெயிண்டிங்கும் ஒண்ணு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோ வர செகண்ட் ஹீரோ ஒரே நேரத்துல வந்துட்டு நான் தான் முதல்ல நீ தான் முதல்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து இவனுக்கு உண்மையிலேயே 2 பேரும் பரம எதிரிகளா இல்ல எதிரி மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறான்லானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் தான் முதல்ல வந்து கண்டிப்பா நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இருட்டுச்சு, எல்லா கார்னிவலே வந்து இழுத்து மூடுற டைம். ஸோ எல்லாமே லைட்ல ஆஃப் பண்ணி ஒரு கடையா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து நடந்து வரும்போது நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து லாஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்லுவான், தான் ஃப்ரெண்டு இறந்ததுனால என்னால வந்து அழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இவன் வந்து பார்க்க தான் வெளியில வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறான் ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஆனா உள்ளுக்குள்ள வந்து நல்ல மனசு இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கார்ட்ஸ் வந்து பறந்து ஹீரோயின் காலில் விழுது. என்ன கார்டு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல. அதாவது டேரட் ரீடிங் நம்ம ஊர்ல கிளி ஜோசியம் இருக்கு இல்லையா, கார்ட்ஸ் வந்து கிளி லைனா எடுத்து போட்டுருவாங்க. கிளி வந்து ஒரு கார்டை வந்து எடுத்து கொடுக்கும். அந்த கார்டுல என்ன போட்டோ வருது அந்த போட்டோக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் பிரசன்ட் பாஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல என்னன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கும். நம்மள 3 கார்டை சூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்த கார்டை வந்து கீழே பறந்து விழுந்தால ஹீரோயின் வந்து அந்த கார்டை வந்து எடுக்க ஹெல்ப் பண்றா. அதனால வந்து அங்க இருக்கிற அந்த ஜோசிக்கார பொண்ணு வந்து நீ ஃப்ரீயா ஒரு வாட்டி டேரட் ரீடிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு 3 கார்டை வந்து எடுத்து வைக்கிறா. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா எல்லா
காம்படிஷனையும் முடிச்சுட்டு அந்த கார்டை வந்து அந்த பொம்மை கடைக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது எல்லாமே காலியாச்சு. இப்போதான் 2 குழந்தைங்க வாங்கிட்டு போனாங்க கடைசி பொம்மை அப்படின்னு ஒன்று. 2 பேருமே வந்து ட்ராயிங்னு ஆகிடுவாங்க சோகமாக. இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அந்த 3 கார்டு எடுப்பா இல்லையா, மொதல் 2 கார்டை வந்து திருப்பி பார்த்துட்டு அந்த ஜோசிக்கார பொண்ணு வந்து, நீங்கள் வந்து ஒரு லவ் ட்ரையாங்கிள் இருக்கிறீங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை காதலான்றது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் லவ் பண்ணுற பையன் வந்து அது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பானே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பா. ஸோ அப்போ திடீர்னு அவள் வந்து, சரி நான் லவ் பண்ணுற பையன் வந்து என்ன லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த 3வது கார்டை திருப்ப போகிற நேரத்தில் டக்குன்னு ஒரு சாங் பாடுற சவுண்டு கேட்கும். என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு அழகான பாட்டு வந்து பாடிட்டு இருப்பான். பாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணிப்பான். அந்த நேரத்தில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அந்த பாட்டை கேட்டுட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், இவன் செஜுன் வந்து பாடி கேட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு, அவன் எப்போ போனாலும் வந்து நான் மெய் மறந்து நின்றுவான், ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் பாடினது கேட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அவன் பாடி முடிக்கிறதுக்கு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாடிட்டு கீழே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கையில் வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டு வருவான். ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, இந்த பொம்மை உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை நான் இப்போ பொம்மை கேட்டேன் அப்படின்னு கேட்க, அந்த சின்ன பையன்ட்ட அந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு சொன்னி அப்படின்னு கேட்க, அவன் கஸ்டமர், ஸோ அதனால வந்து அப்படிதான் பிசினஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்ல, உனக்காக நான் கஷ்டப்பட்டு இதை வாங்கிட்டு வந்தேன், என்னால் இதை வீட்டுக்கு நிறைய இருக்குது, நான் குப்பை தொட்டில் தான் போடணும் இதை அப்படின்னு சொல்ல, குப்பை தொட்டிலாம் போட, அதை கூட நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து நான் வந்து எப்படியாவது இதை வந்து ரீசேல் செகண்ட்ஸ்ல வித்தா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ பயங்கரமா விழுந்து வந்து சரிப்பா ஃபர்ஸ்ட் ஹீரோ, அடப்பா இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உருண்டு பிறண்டெல்லாம் போய் இதை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஜாலியாக பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி, நான் ஒரு மேகசின்காக ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன், ஃபேஷன் டிசைனர், உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கலவா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வந்து எடுத்துக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகார்த்தமாக இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு படுக்கலான்ட்டு அப்படி நிம்மதியாக இருக்கும்போது அவன் தம்பி வந்துடுவான். இந்த காமிக் புக்கை வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் போய் நீ ரிட்டர்ன் பண்ணு, அப்படி ரிட்டர்ன் பண்ணலன்னு சொன்னால் உன்னோட ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுரு அப்படின்னு அவள் பிளாக்மெயில் பண்ண, அவனும் சரி ஓகே தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ சுகோலியும் வில்லி சுஜின் கேங்கும் கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே சோகமாக ஆகிட்டு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த காடஸ் காம்படிஷனுக்கான செகண்ட் மிஷன் வந்து சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லும். அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிடும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.